في كل لحظة بعدد كل حادث وقدير. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم بما هو أغلب. لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام. اللهم ارزقنا حجا مبرورا وعمرتنا عمرة مقبولا وسعينا سعيا مشكورا وزيارة مقبول وزيارتنا زيارة مقبولا. اللهم ارزقنا حج بيتك الحرم وعمرة بيتك الحرم وزيارة نبيك المحترم صلى الله عليه وسلم مرات بعد مرة كرات بعد كرة بمنك وفضلك وكرمك يا إله العالمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم ارزقنا فهم النبيين وحفظ المرسلين وإلهام ملائكتك المقربين. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها واغفر لها يا رب العالمين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. اللهم اجعلنا من التوابين. اللهم اجعلنا من المتطهرين. اللهم اجعلنا من الذين لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اهد الناس جميعا. اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم. اللهم انصر أمة محمد صلى الله عليه وسلم. اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اكرم أمة محمد صلى الله عليه وسلم. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. اللهم اخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم اجعلنا هادين المهتدين غير ضالين ولا مضلين سلما لأوليائك حربا لأعدائك نحب بحبك من أحبك إليك وعادي بعداوتك من خالفك من خلقك. اللهم هذا الدعاء وعليك الإجابة وهذا الجهد وعليك التكلان. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا وكلنا صاحبا في سفرنا وحاميا ومعينا وأنيسا لحضرنا وخليفة في أهلنا وخليفة في أهلنا وخليفة في أهلنا وطمس على وجوه أعدائنا وأعداء الإسلام وامسخهم على مكانتهم فلا يستطيعون المضي ولا المجيء إلينا. بسم الله بابنا تبارك حيتاننا ياسين سقفنا كافها يا عين صاد كفايتنا حامين عين سين قاف حمايتنا قاف القرآن المجيد وقايتنا حامين 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 حامين. ثم الأمر وجاء النصر فعلينا لا ينصرون. حامين تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب قابل التوب. அல்லாஹ்வே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பொறுத்தருள்வாயாக. அல்லாஹ்வே எங்கள் மீதமான வாழ்வை உனக்கு பிடித்தமாக நாங்கள் வாழ்வதற்கு உபகாரம் செய்வாயாக. அல்லாஹ்வே இந்த ஹஜ்ஜாஜ்களை முஅத்தமிரீன்களை ஜாயிரீன்களை கபூல் செய்வாயாக. அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் எல்லோரையும் கபூல் செய்வாயாக.
இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கபூல் செய்வாயாக, எல்லோரையும் மக்ஃபிரத் செய்வாயாக. அல்லாஹ்வே நீ மிகப்பெரிய சுப செய்தியை கொடுத்திருக்கிறாய். அல்லாஹும்ம மக்ஃபிரில் ஹாஜ் வலிமன் கஃபரஹுல் ஹாஜ். ஹாஜிகளின் பாவங்களை மன்னி, ஹாஜிகள் யாருக்காக மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களையும் மன்னித்து விடு என்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின்படி இங்கே வருகை தந்திருக்கின்ற வர முடியாத உலக முஸ்லிம்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து விடலாம். வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பாவங்களை மன்னியலாம். எதிர்காலத்தின் எல்லா நிலைகளிலும் தன்னம் தனியாக எல்லா சூழல்களிலும் நீயே துணையாக இருப்பாயா. உன்னுடைய பொறுப்பில் எங்களை வைத்துக் கொள்வாயா, எங்களை ஏற்றுக்கொள்வாயா. நாங்கள் உன்னுடைய அடிமைகளாக இருக்க வேண்டும் அம்மா. நீ எங்கள் எஜமானன் அல்லா, எங்கள் ரப்பு அல்லா. அதை எங்களுக்கு படித்து காட்டுவதற்குத்தான் அழைத்தாயல்லாம். ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியிலும் உன் உதவிகளை அனுபவித்தோம் எல்லாம். நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி வந்திருக்கிறோம் எல்லாம். எங்களை பாதுகாத்து விடலாம், எங்கள் பார்வையை பாதுகாத்து விடலாம், எங்கள் சிந்தனைகளை பாதுகாத்து விடலாம், எங்கள் உணர்வுகளை பாதுகாத்து விடலாம், எங்கள் உறுப்புகளுக்கு சொந்தக்காரனே எல்லாவற்றையும் பாதுகாத்து விடலாம். பாவங்களில் இருந்து பாதுகாத்து விடலாம். நீ பாதுகாக்காவிட்டால் நாங்கள் அழிந்து போய் விடுவோம் எல்லாம். எங்களை காப்பாற்றி விடலாம். எங்கள் மனைவி மக்களை காப்பாற்றலாம், எங்கள் பிள்ளை குச்சலங்களை காப்பாற்றலாம், எங்கள் குடும்பத்தார்களை காப்பாற்றலாம், எங்கள் உறவினர்கள் நண்பர்கள், எங்களோடு நட்புள்ளவர்கள் உறவு உள்ளவர்கள், எங்களோடு விரோதமாக உள்ளவர்கள் எல்லோருக்கும் நேர்வழி கூடலாம். எல்லோரையும் மன்னித்து விடலாம். எல்லோருக்கும் ஹஜ்ஜும் உம்ராவும் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பாக்கியம் கூடலாம். கடைசியாக நாங்கள் மதீனா நகரிலே இருந்து வந்திருக்கிறோம் அல்லா. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் இருந்து வந்திருக்கிறோம் அல்லா. அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியம் கூட அல்லா. ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் எல்லா நேரங்களிலும் சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியம் கூட அல்லா. அல்லாஹ்வே எங்கள் வீடு வாசல்களை, சொத்து சுகங்களை, மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, மக்தபுகளை, கான்கால்களை, உலமாய ரப்பானியின் ஹக்கானியன்களை, அல்லாஹ்வே மருத்துவமனைகளை, பள்ளிக்கூடங்களை, கல்லூரிகளை, நிறுவனங்கள், நிர்வாகங்களை எல்லாம் நீயே பாதுகாப்பாயாக. நேர்மையானவர்களுக்கு ஆட்சி கொடுப்பாயாக. நீதியை கொண்டு ஆட்சி செலுத்த வைப்பாயாக. சிறுபான்மை மக்கள், சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அப்பாவி மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்றவர்களுக்கு ஆட்சி கொடுப்பாயாக. ரப்பல் ஆலமீனே, உணர்வுகளை மதிப்பு கொடுத்து எங்கள் உரிமைகளை தந்து எல்லா நிலைகளிலும் நாங்கள் முதன்மையாக வாழ்வதற்கு உபகாரம் செய்யலாம். மேல் கல்விகளில் உயர் நிலையை அடைந்து எல்லா துறைகளிலும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக, நிர்வாக பொறுப்புகளில் உள்ளவர்களாக எங்களின் முன்னோர்கள் இருந்ததை போன்று எங்களையும் ஆக்கிக் கொள்ளலாம். எங்களின் தொழில் நிலைகளை எல்லாம் சரி செய்து கொள்ளலாம். ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொள்ளலாம். திருமணங்களை உரிய காலங்களில் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நடத்தி கொள்ளலாம். எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள் எல்லாம். உன்னுடைய நபியின் தர்பாரிலே வந்து உன் திருவீட்டை பார்த்து கையேந்தி கேட்டால் பிள்ளைகளின் திருமணங்களை நடத்தி கொடுப்பார் என்று நம்பி வந்தார்கள் எல்லாம். நாங்களும் துவா செய்வதால் நீ கபூல் செய்வாய் என்று நினைக்கிறார்கள் எல்லாம். பாவிகள், பிரதேசிகள், மஹ்தாஜ்கள், எதற்கும் தகுதி இல்லாத நாங்கள் கையேந்துகிறோம் அல்லா. நீ சொல்லுகிறாய், நான் அடியார்கள் நினைப்பதை போன்று நடப்பேன் என்று சொல்லுகிறாய். அடியார்கள் விஷயத்தில் நன்மைகளையே என்ன சொல்ல ரப்பல் ஆலமீனே. வயதுகள் அதிகமான நிலையிலே பெரும் செல்வங்கள் வைத்திருக்கின்றவர்கள் வீடு முதல் சாதாரணமான மக்கள் வரை திருமணங்கள் தாமதமாகிறதெல்லாம். உபகாரம் செய்யலாம், திருமணங்களை லேசாக்கி விடலாம், பாவங்களை விட்டு பாதுகாத்து விடலாம், வாலிப ஆண்களையும் பெண்களையும் பாதுகாத்து விடலாம், திருமணத்திற்கு பின்பு குழந்தைகளுக்கு காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தைகளையும் விடலாம். நீ துஆவை கபூல் செய்தால் அவர்களுக்கு அந்த சலாஹியத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறாய். இந்த சலாஹியத்தை ஏற்படுத்தி கொடுத்து சாலிகான குழந்தைகளை, அழகான அறிவான குழந்தைகளை கொடுத்து சிறப்பாக்கி விடலாம். பெற்றோர்களை பெற்றிருப்பவர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற பாக்கியம் கூடலாம். அவர்களை மகிழ்வித்து உன்னை மகிழ்விக்கின்ற பாக்கியம் கூடலாம். எங்களின் பெற்றோர்கள் யாரெல்லாம் முன்னளவில் வந்தார்களோ அவர்களை மன்னித்து விடலாம். சோனபதியில் உயர்ந்த அந்தஸ்தை கூடலாம். எதற்கும் தகுதி இல்லாத எங்களை இந்த நிலைக்கு ஏற்படுத்த எங்கள் மஷாயிக்மார்களும் ஆசிரியர் பெரியார்களும் எல்லோரையும் கபூல் செய்யலாம்.
உயர்ந்த அந்தஸ்துகளில் கூட எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அசாத்திராக்களை கண்ணியப்படுத்த எல்லாம் சமீபத்திலே இளம் வயதுகளில் எல்லாம் இறந்து போனார்களே, நேற்றைய தினம் இன்றைய தினம் எல்லாம் ஜனாதா தொழுது கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் மன்னித்து விடலாம். அவர்களை பிரிந்த குடும்பங்களுக்கு அழகிய பொறுமை கூட அல்லாம், சபர ஜமீல் கூட அல்லாம், நல்ல ஹல்ஃபை பகரத்தை கூட அல்லாம். ரப்பல் ஆலமீனே, கேட்க தகுதி இல்லாத நாங்கள், கேட்க தெரியாத நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் எல்லாம். 50க்கும் மேற்பட்டவர்கள் உன் வீட்டில் இருந்து வந்தவர்கள், உன் திருநபியின் பட்டணத்தில் இருந்து வந்தவர்கள், வரவேற்க வந்தவர்கள், அதற்கு மேல் உள்ளவர்கள், சின்ன குழந்தைகள், பாவமரியா சின்ன பாலகர்கள், வயது முதிர்ந்த மூத்தவர்கள், பெண்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் எல்லாம். இந்த கூட்டத்தின் பக்கம் கருணை பார்வைப்பட வேண்டும் எல்லாம். உன் அருள் சுமந்த நிலையில் திரும்ப வேண்டும் எல்லாம். இவர்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் நீ ரஹ்மத்தை இறக்கி வேண்டும். இதாயத்தை உன்னுடைய புறத்திலிருந்து உதவியின் வாசல்களை திறந்து விடலாம். ஒருபோதும் எங்களை எதிரிகளுக்கு முன்னால் கேவலமாக்கி விடாதே, எதிரிகளிடத்தில் ஒப்படைத்து விடாதே, எதிரிகள் எங்களை கேவலமாக சிரிப்பதை போன்றாக்கி விடாதே. யா ரப்பி யா அல்லாஹ் ஹாதல் முஸ்தஃபா ஷஃபிஉ ஃபிய வஆஃபி சம்இ வர்தி اشفع لربك أن يعافيني لا يشمت الأعداء بي يا سيدي يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي يا أكرم الخلق ما لي من ألوذ به سواك عند حلول الحادث الهمم فمدعوه لم يزل دأبي مدى عمري وحبه عند ذي العرش مستندي إني إذا مسني لمن يرفعني أقول يا سيد السادات يا سندي يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألمي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم رب وارزقنا زيارته قبل قبض الروح والخلود صل يا ربي على الهادي بسبيل الحق والفرج يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئات عالم سر واخفى مستجيب الدعوات رب ارحمنا جميعا بجميع الصالحات. அல்லாஹ்வே, நாங்கள் வாழ்கின்ற பகுதிகளை சுபிட்சமாக ஆக்கிவை. எங்கள் நாட்டை எதிரிகளிலிருந்து பாதுகாத்து விடு. எங்கள் நாடு உலகத்தில் முன்னேற்றம் அடைந்த நாடாக ஆக்கிக் கொடு. நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு நேர்வழி கொடு. எங்கள் துஆக்களை கபூல் செய். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ்வே, கேட்பதை கொடு அல்லாஹ், நினைத்ததை கொடு அல்லாஹ், மறந்ததை கொடு அல்லாஹ், தெரிந்ததை கொடு அல்லாஹ், கேட்க வேண்டியதை கொடு அல்லாஹ். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா நலவுகளையும் முழு உம்மத்துக்கும் கொடு அல்லாஹ். எல்லா தீமைகளை விட்டு எங்களையும் முழு உம்மத்தையும் பாதுகாத்து விடலாம். இந்த ஹஜ்ஜாஜ்களை கபூல் செய்யலாம். உன்னுடைய அருளால் திரும்பி வீடு செல்லுகிறோம் அல்லாஹ். எல்லோரையும் சுகமாக, மகிழ்வாக, சந்தோஷமாக பார்க்கின்ற பாக்கியம் கொள்ளலாம். கணவனை பிரிந்த மனைவிமார்கள், மனைவியை பிரிந்த கணவன்மார்கள், பிள்ளைகளை பிரிந்த பெற்றோர்கள், பெற்றோர்களை பிரிந்த பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பிரிந்த எல்லோரையும் இணைத்து வைப்பாயாக. ஊரையும் நாட்டையும் மஹல்லாக்களையும் வீதிகளையும் வீடுகளையும் பாதுகாப்பாயாக. ஸல்லி அலா நபி சய்யிதுனா நபியினா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி அஹ்ல பைத்திஹி வ ذُرِّيَّتِهِ அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.